வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கறி பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம வேறு எந்த ரெடிமேட் மசாலாவும் இல்லாமல் வீட்டிலையே மசாலா செஞ்சு இவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்போடு சேர்த்து எடுத்திருக்கேன். இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 லெமன் எடுத்து அதில் பிழிஞ்சு விட்டுருக்கேன். பிழிஞ்சு விட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 ஹவருக்காவது நம்ம ஊற வச்சு வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்த மசாலாக்கள் ரெடி பண்ணலாம். இப்போ நான் இதை ரெடி பண்ணி நான் இதை ஊற வச்சுட்டு அடுத்து மசாலா ரெடி பண்ண போகிறேன். இந்த மசாலாவுக்காக நான் ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 7-8 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டையை 2 உடச்சி வச்சுருக்கேன். இது அன்னாசி பூ 1.5 பூ எடுத்திருக்கேன். ஒரு 6-7 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். இது கருப்பு ஏலக்காய் 1 எடுத்திருக்கேன். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை. அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 8 வரைக்கும் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது ரொம்ப கருகிற லெவலுக்கெல்லாம் சிவக்கிற அளவுக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். ஓரளவுக்கு நமக்கு தெரியும், நல்ல வாசனை வரணும், அது வரைக்கும் வறுக்கணும். இப்போ இதில் ஸ்டார்டிங்லேயே 1 நிமிஷம் இதை திருப்பி விட்டுட்டு இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த மசாலாக்களோடு சேர்ந்து அதுவும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வந்துடும். இப்போ எல்லாத்துக்கூடையும் இப்போ மிளகாயும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்ல ஒரு வாசனை வரும். அந்த லெவலுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ வறுப்பட்டுருச்சு எல்லாமே. பாருங்கள், கலர் மாறலை. லைட்டாக கலர், அந்த மல்லியோட கலர் மாத்திரம் கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளோதான். இது நல்ல அரோமாவோடு இருக்குது. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இப்போ இதை நம்ம நல்ல மிக்சியில் ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ மிக்சியில் நான் இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம அடுத்து நம்ம மசாலாக்கள் ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அதை காமிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த 1/2 மூடியில் இருக்க பாதி தேங்காய் எடுத்துகிட்டு காமிச்சிருக்கேன். இந்த 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு 1.5 கப்பு தண்ணி வச்சு நான் நல்லா அரைச்சிட்டு இதை வடிகட்டி நல்லா பால் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம இந்த தேங்காயோடு போடக்கூடாது. நம்ம இதை பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பால் நிறையா வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வச்சு கூட நீங்கள் அதை அரைச்சிட்டு பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் இதில் எனக்கு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணியில் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 2 பிரியாணி இலை போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு பட்டையை 2 உடச்சி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வாசனை பொருள் தேவையில்லை. இப்போ இதில் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம், பேஸ்ட்டாக இருக்கிறத. இதை நல்லா வதக்கி விட்டு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். இப்போ இதில் நிறைய வாசனை பொருட்கள்லாம் நான் ஏன் போடலைன்னா, நம்ம எல்லாமே மசாலாவில் சேர்த்துட்டோம். இப்போ இதுலேயும் போட்டால் நிறைய வாசனை வரும். அதனால தான் நான் பட்டையும் பிரியாணி இலையும் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது கோல்டன் கலரில் ஆயிடுச்சு வெங்காயம். இந்த டைமில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகா மாதிரி இந்த பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த டைமில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் கீரி, ஒரு டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா அந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடணும். பாருங்கள், தக்காளி ட்ரை ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தயிர், ஒரு புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையெல்லையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ என்ன செய்யணுன்னாக்கா அந்த தயிரில் உள்ள தண்ணி பதம் எல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்துருச்சு. ஏன்னா இது ரொம்ப நேரம் வதக்கவும் அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ இது கூட இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா இது கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா கூட வதக்கும்போது இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகிரும். கொஞ்சம் சிக்கனும் ஓரளவுக்கு குக் ஆகி வரும். இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோகனட் மில்க், இதையும் சேர்த்துக்கிறோம். தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கலந்து விட்டு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு ரொம்ப கெட்டியாக வந்துடும். ஏன்னா நம்ம இதெல்லாம் கொதித்து வரும்போது கெட்டியாயிரும். அதுக்காக இது நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ உப்பெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. டேஸ்ட் பார்த்துட்டு வேணுன்னா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறணும். சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். நம்ம குழம்பும் சரியான பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அழகான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இது மேலே கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு நான் இதை கொஞ்சம் ஒரு 10 to 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் குழம்பு நல்லா செட் ஆகி வரும். எல்லா டேஸ்ட்டு உடனே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அந்த மசாலாக்கள்லாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், என் கிரேவி எவ்வளோ அருமையாக ரெடியாகி வந்துருச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எல்லாம் செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டிலே ரெஸ்டாரண்ட் மாதிரி சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு புது ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.